விவோஸ் இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம கார்த்தி நம்ம ரேவதிக்கு அந்த வேலண்டைன்ஸ் டேயில் ரொம்பவே சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியை கூப்பிட்றாங்க. இந்த பக்கம் நம்ம ரோகிணி எங்கடி போகிற அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எல்லாருமே அந்த இடத்துல ரொம்பவே ஆர்வமாக கேட்குறாங்க. அக்கா எனக்குமே தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரோகிணியும் நீ சந்தோஷமாக போயிட்டு வா, நீ என்ன நீ நினச்ச சர்ப்ரைஸ் கொடுக்கணுன்ட்டு, ஆனால் உனக்கு அவர் கொடுக்கறது ரொம்ப பெரிய விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியும் நம்ம ரோகிணியும் பேசி இருக்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம சந்திரகலா கேட்டுடுறாங்க. கேட்டுக்கிட்டு என்னது இது, இவன் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போகிறானா, நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இவ்வளோ அளவுக்கு மெனக்கிட்டு எந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் என்னென்னா சந்தோஷமாக இருக்கிறதுக்காக அவன் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பானா, இதெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன். ஒரு பக்கம் நம்ம சந்திரகலா இந்த மாதிரி ஒரு பக்கம் யோசிச்சுட்ருக்காங்க. இதெல்லாம் இந்த அக்கா வீட்டில் இல்லாதனால தான் இவங்க இஷ்டத்துக்கு இவங்கெல்லாம் ஆடிட்டுருக்காங்க. அவள் மட்டும் வீட்டில் இருந்திருந்தா இந்நேரம் இந்த மாதிரிலாம் ஒரு காரியத்தை பண்ணியிருப்பாங்களா இவங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலா புலம்பிக்கிட்டே இருக்காங்க. இரு எங்கள் அக்காவுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சந்தோஷத்தை மொத்தத்தையும் நான் தொலைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலா என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு ஃபோனை பண்ணுறாங்க. ஃபோனை பண்ணிவிட்டு அக்கா எங்கள் அக்கா இருக்க அப்படின்னு கேட்கும்போது சாமுண்டீஸ்வரி என்ன பிரச்சனை, ஏதாவது பிரச்சனையா, பிரச்சனை இருந்தால் தானே நீ கால் பண்ணுவ, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது அக்கா நீ வீட்டில் இல்லாதனால இந்த ரேவதியோட ஆட்டம் அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதுவும் இல்லாமல் இந்த டிரைவர் பையன் கூட சேர்ந்துக்கிட்டு இன்றைக்கி ஏதோ வேலண்டைன்ஸ் டேவான், அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஹோட்டலுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்ததை நான் கேட்டுட்டு இருந்தேன்க்கா அப்படின்றாங்க. அதுவும் இல்லாமல் ரெண்டு பேருமே மேட்சிங்காக ட்ரெஸ்ஸு போட்டுட்டு போகிறாங்கக்கா. என்னக்கா நீ இருந்திருந்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் நடக்க விட்டுருப்பியா, ரேவதியோட ஆட்டம் அதிகரிச்சுக்கிட்டே போகுதுக்கா, நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ நம்ம சாமுண்டீஸ்வரி இதை கேட்டுட்டு ரொம்பவே கொதிச்சு போயிடுறாங்க. என்ன சந்திரா சொல்கிற, ரேவதியா அப்படிலாம் பண்ணுறா, ரேவதியா பண்ணியிருக்க மாட்டா, அந்த டிரைவர் பையன் தான் என் பொண்ணோட மனசை கலைச்சிருப்பான் அப்படின்ட்டு. இல்லைனா மட்டும் உன் பொண்ணுக்கு எதுவுமே தெரியாதா, சும்மா இருக்கா, அவளுக்கு தெரியாமையே இதெல்லாம் நடக்குது, எல்லாமே தெரிஞ்சு தான் நடக்குது. அதுவும் நீ வீட்டில் இருந்திருந்தீன்னா இந்த மாதிரி அவள் தாண்டிருப்பாளா வீட்டு படிக்கட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இவங்க சாமுண்டீஸ்வரி கிட்டே போட்டு கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரி ரொம்பவே எரிச்சலாயிட்டு எனக்கு எந்த பிஸ்னஸும் வேண்டாம், என்னோட வீட்டில் இருக்கிற பிரச்சனையை தான் எனக்கு முதல்ல பார்க்கணும், நான் இப்போவே வரேன் வீட்டுக்கு கிளம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரியும் சந்திரா சொன்ன வேகத்திலேயே வீட்டுக்கு வராங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தியும் ரேவதியும் ரொம்பவே சந்தோஷமாக ஹோட்டலுக்கு போகிறாங்க. நம்ம கார்த்திகிட்ட ரேவதி கேட்குறாங்க என்ன சர்ப்ரைஸ் வச்சுருக்க சொல்லு, எனக்கு இல்லைன்னா தலையே வெடிச்சிடும் அப்படின்னும் போது எதுவாக இருந்தாலும் நீ அங்கே பாரு, அதுதான் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி ரொம்பவே சந்தோஷமாக கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இளையராஜாவை நம்ம ரேவதி பார்க்குறாங்க. பார்த்துட்டு நீங்கள் எங்கே இங்கே அப்படின்னு கேட்குறாங்க. என்னம்மா நான் தான் அந்த உனக்கு தேவையான சர்ப்ரைஸ்லாம் ரெடி பண்ணுறதே நான் தான், அப்புறம் என்ன எங்கன்னு கேட்குறேன், என் மாப்பிள்ளைக்காக நான் பண்ணக்கூடாதா இதெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் இல்லைன்னு, சரி அதெல்லாம் விடுங்க, நீங்கள் கார்த்தி எனக்காக என்ன சர்ப்ரைஸ் பண்ணி வச்சுருக்காங்கன்றத நீங்களாச்சும் சொல்லுங்கண்ணே, யாருமே சொல்ல மாட்டுறாங்க அப்படின்னும் போது அதுதாம்மா சர்ப்ரைஸு, அதை விட்டுட்டு நான் சொல்லிட்டேன்னா அதில் ஒரு ட்ரில்லிங்கே இருக்காதுல்ல உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளையராஜாவும் சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, நான் தான் சொல்கிறேன்ல இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் உனக்கே தெரிய போகுது, அதை விட்டுட்டு நீ இதெல்லாம் கேட்டினா அதில் உனக்கு ஒரு சுவாரஸ்யமே இருக்காது ரேவதி அப்படின்னு சொல்லும் போது சரி பரவாயில்ல நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி நம்ம கார்த்திகிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. கார்த்தியும் சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியோட கண்ணை பொத்தி கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே போய் கண்ணை திறந்ததுக்கப்புறம் ஒரு லைட்டாக போட்டு அதை பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதை பார்த்துட்டு நம்ம ரேவதி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு நம்ம கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸை நான் பார்த்ததே இல்லை கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கார்த்திக்குமே அது ரொம்பவே சந்தோஷமாயிடுது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம கார்த்தி ரேவதியோட நெத்தியில் முத்தெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ கார்த்தியை பார்த்து ரேவதி கேட்குறாங்க, இதெல்லாம் கூட உனக்கு தெரியுமா, இத்தனை நாள் நீ என்கிட்ட பேசாமல் இருந்த, இத்தனை நாள் அமைதியாகவே இருந்த, இப்படிலாம் ஒரு ரொமான்ஸ்லாம் உனக்கு தெரியுன்றதே எனக்கு தெரியாது கார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகிட்ட ரேவதி கேட்குறாங்க. போதும் ரொம்ப ஓட்டாத என்ன அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, நான் உன்னை ஏற்றுக்காத நாள்லலாம் உன்னை நிறையவே மிஸ் பண்ணியிருக்கேன்ல, இப்போ தான் அது எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி கிட்ட கார்த்தி சொல்கிறாங்க. கடந்த காலத்தை பற்றிலாம் நினைக்காது, இப்போ என்ன நடக்குதோ அதை பற்றி யோசிக்கா ரேவதி, போனதெல்லாம் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி ரேவதியை ரொம்பவே சந்தோஷமாக வச்சுருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம்
பக்கம் ஹோட்டலில் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம ரேவதியும் கார்த்தியும் ரொம்பவே சந்தோஷமாக வந்துட்டுருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம சந்திரகலாவுக்கு ஒரே பதட்டமாகவே இருக்குது. இந்த ரேவதி இந்த கார்த்தியும் தனியாக ஹோட்டலுக்கு போயிருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. நம்ம பிளான் பண்ணது எதுவுமே நடக்காது போல். இந்த 6 மாதத்தில் இவங்க 2 பேரையும் பிரிக்கணும்னு நினச்சா இந்த 6 மாதத்தில் இவங்க ஒன்று சேர்ந்து ஒரு இது உருவாக்கிடுவாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலா ஒரு பக்கம் பதட்டமாகவே இருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரியும் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் தான் நம்ம சந்திரகலாவுக்கு உயிரே வருதுன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி இருந்தால் தான் அந்த இடத்துல நடக்க வேண்டிய விஷயம்லாம் நடக்கும்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலாவுக்கு ஒரு நினப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் அவங்களோட பஞ்சாயத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே இதை பார்த்துட்டு நம்ம மயில் சொல்கிறாங்க, ஆரம்பிச்சிட்டாங்கடா சின்னத்தை. இதெல்லாம் சின்ன அத்தையோட வேலையாக தான் இருக்கும். இவங்க தான் அத்தையை வர வச்சுருப்பாங்க. ஏன்னா நம்ம சகலியும் ரேவதியும் வெளியில் போனாங்கல்ல, அதை பொறுக்க முடியாததான் சின்ன அத்தை கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அத்தை உடனே கிளம்பி வந்திருப்பாங்க. என்ன ஆகுது ஏதாவதுன்னு அவங்களுக்கு தெரியணும்ல, அதனால தான் அவங்கள வர வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சொல்கிறாங்க. உடனே ராஜராஜனும் கேட்குறாங்க, என்ன ஈஸ்வரி போன விஷயம் முடிஞ்சிருச்சா, என்ன சீக்கிரமாக வந்துட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க. நான் சீக்கிரமாக வரலன்னா இங்கே இருக்கிற பிரச்சனையே தலைக்கு மேலே போயிடும் போல், அந்த மாதிரி இருக்குது. என்ன நினச்சிட்ருக்கீங்க? ரேவதி இந்த கார்த்தி புயலோட சேர்ந்து வெளியில் போயிருக்கா, அதை கூட நீங்கள் தடுக்காமல் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க வீட்டில் அப்படின்னு கேட்கும்போது, என்ன ஈஸ்வரி பேசுகிற, தெரிஞ்சு தான் பேசுகிறியா இல்லை தெரியாமல் பேசுகிறியா? அவர் நம்ம வீட்டோட மாப்பிள்ளை, வேறு ஆள் கிடையாது சரியா? அவர் கூட சேர்ந்து தான் ரேவதி போயிருக்கா. அவரோட புருஷன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போயிருக்காரு. அவருக்கு இல்லாத உரிமை யாருக்கு அப்படின்னு சொல்லும்போது, போதும் நிறுத்துங்க உங்களோட புராணத்தை. எப்போ பார்த்தாலும் இதையே சொல்லிக்கிட்டு அந்த டிரைவர் பையனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுதான் நான் சொல்லியிருக்கேன்ல, அவங்க 2 பேரையும் பிரித்து நான் ஜாக்குக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லும் போது நீங்கள் எப்படி என்கிட்டயே இந்த மாதிரி பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அக்கா விடுக்கா, அதை தான் இவங்கள பற்றிலாம் தெரியும்ல, இவங்க எல்லாருமே அந்த டிரைவர் பையனோட ஆட்கள் தான், அவங்கக்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது நம்ம ரேவதியும் கார்த்தியும் வராங்க. உடனே நம்ம சந்திரகலா நம்ம சாமுண்டீஸ்வரி ஏற்றி விடுறாங்க. பாருக்கா எவ்வளோ சந்தோஷமாக வரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ரேவதியும் வந்துடுறாங்க. ரேவதி வந்ததுக்கப்புறம் கேட்குறாங்க, ரேவதி எங்கே போனேன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, என்னோடய புருஷன் கூட நான் ஹோட்டலுக்கு போனேன், இந்த மாதிரி லவர்ஸ் டேயில், அதனால் அதை செலிப்ரேட் பண்ண தான் நாங்கள் போனோம் அப்படின்னு சொல்லும்போது, என்ன தைரியம் இருந்தால் இந்த விஷயத்தை என்கிட்டயே இவ்வளோ திணிச்சலாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும்போது ரேவதி சொல்கிறாங்க, இதில் என்ன தைரியம் வேண்டியிருக்கு, என்னோடய புருஷன் கூட நான் போனேன், அதில் சொல்கிறதுக்கு நான் எதுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி கேட்குறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, இன்னும் 6 மாதத்தில் உனக்கும் அவனுக்கும் டிவோர்ஸ் ஆக போகுது, அது தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா டிவோர்ஸ் உங்களோட விருப்பத்துக்காக நீங்கள் என்னை ஏமாற்றி நடத்தின ஒரு நாடகம் சரிங்களா? எனக்கு கார்த்தியை பிரிய விருப்பமே கிடையாது, அதனால உங்கள் இஷ்டத்துக்குலாம் இனி நான் செய்வேன்னு கூட நீங்கள் நினச்சி கூட பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லும் போது, என்ன வாய் நீளுது அப்படின்னும் போது, வாய் நீளுதா, இருக்கிறத சொன்னால் ஏன் வாய் நீளுதுன்னு சொல்லுவீங்க? என்னோட புருஷனை இனி நான் எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டேன். நீங்கள் கோர்ட்டில் போயிட்டு என்னை இந்த வாட்டி ஏதாவது சொல்ல சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் உண்மையை மட்டும்தான் சொல்லுவேன். எங்கள் அம்மாவோட ஒரு காரணத்துக்காக தான் நான் கார்த்திக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணனே கண்டி என் மனசார நான் அவரை பிரியணும்னு ஒரு நாளும் நினச்சதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி கிட்ட ரேவதி சொல்லிட்டு இருக்காங்க. இனி எதுக்குமே நான் அசர மாட்டேமா, இனி உங்களோட மிரட்டலுக்குலாம் நான் பயப்படுற ஆள் நான் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே நம்ம ரேவதி சொல்கிறாங்க, நீ இந்த வாட்டி ஜட்ஜு முன்னாடி எடுத்துமே என்னை நிறுத்தினா கண்டிப்பாக நான் ஜட்ஜு முன்னாடி இவர் கூட தான் நான் வாழுவேன்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் அப்படின்றாங்க. உடனே சாமுண்டீஸ்வரி உடனே சொல்கிறாங்க, அப்படி மட்டும் நீ ஒரு விஷயத்தை நீ செஞ்சினா இந்த கார்த்தியை நான் உயிரோட விட மாட்டேன், என்னோட கண்ணு தான் இனி பேசும் அப்படின்னும் போது, போதுமா நிறுத்துங்க, இதுக்கு மேலே யாரை மிரட்டணும்னு நினச்சிட்ருக்கீங்க? என் புருஷனை நீங்கள் மிரட்டினீங்கன்னா நான் உங்களுக்கு அசந்துருவேனா, எதுக்கும் நான் அசர மாட்டேன் அப்படின்ட்டு ரேவதி அந்த இடத்துல சொல்கிறாங்க. உடனே இதை கேட்டுட்டு சாமுண்டீஸ்வரியும் அப்படியே அசந்து போய் நின்றுறாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா ரேவதி அந்தளவுக்கு அவங்க பேசுகிறாங்க. இனி என் புருஷனை நீ கொல்லணும்னு நினச்சிக்கோங்களேன், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லும் போது சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, அப்படியா, இவன் இருந்தால் தானே நீ வாழ்வ, இவன் உயிரோடு இல்லைன்னா நீ எப்படி வாழுவ அப்படின்றாங்க. அதுவும் கரெக்டு தான், ஆனால் அவர் இல்லை ஒரு வாழ்க்கையை நான் நினச்சி கூட பார்க்க மாட்டேன். அவரை நீ ஏதாவது பண்ணணும்னு நீ நினச்சினா கண்டிப்பாக நான் ஏதாவது பண்ணிப்பேன். இந்த ஜாக் என்னை கட்டிக்கணும்னு சொன்னால் பார்த்தியா, அவனையும் ஏதாவது பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி மிரட்டுறாங்க. உடனே நம்ம சாமுண்டீஸ்வரியும் கொஞ்சம் அமைதியாகிடுறாங்க. எனக்கா உன்னையே மிரட்டுறா அப்படின்னு சொல்லும் போது, சந்திரா இதுக்கு மேலே நம்ம கொஞ்சம் நாளைக்கு அமைதியாக தான் இருக்கணும், ரேவதி ரொம்ப துணிஞ்சிட்டா.
அவளை கொஞ்சம் விட்டு தான் பிடிக்கணும். இதுக்கு மேலே அவகிட்ட நம்ம சரிக்கு சமமாக பேசிகிட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக அவளை நம்மளால் மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி நம்ம சந்திரா கிட்ட சொல்கிறாங்க. அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நம்ம சந்திராவும் அமைதியாகிடுறாங்க. இதோட பார்த்திங்கன்னா இந்த ரிவ்யூ முடியுது. நாளைக்கான ரிவ்யூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படியே வீடியோ பார்த்துருக்கீங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.